22. இந்த சொல்ல கேட்டாலே பயமா இருக்கு. இப்படித்தான் ஏமாந்து இந்த மண்ணின் மக்களின் மானத்தை, தன்மானத்தை, சுயமரியாதை காப்பதற்காக சுதேசி கப்பல் என்று சொத்தவளவையும் வித்து மற்றவர்களிடத்திலே கொடைகளை பெற்று ஒரு கப்பலை வாங்கி ஓட்டி தமிழனின் மானத்தை காத்து கப்பல் ஓட்டிய தமிழன் என்ற புகழ் பெற்றவர் நம்முடைய பாட்டனார் வ.உ. சிதம்பரனார் அவர்கள். அவர் செக்கிழுத்ததும் சொத்தவளையும் விற்றுவிட்டு ஏழ்மை வறுமையை சந்தித்து மன்னனை விற்று வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டதும் இந்த மண்ணின் விடுதலைக்காகத்தான். எந்த மண்ணை காக்க நமது பாட்டன் செக்கை இழுத்து சிறைப்பட்டு வதைப்பட்டு இருந்த வளத்தை, நிலத்தை, சொத்தை, எல்லாவற்றையும், செல்வங்களை எல்லாம் இழந்து நின்றானோ, இன்றைக்கு அதே மண்ணை விற்று செல்வந்தர்களாக வாழ்கிற நிலை உருவாகிவிட்டதை அன்பு சொந்தங்களே. இந்த நாட்டிலே களவு செய்பவன், திருடுபவன், நிலத்தின் வளத்தை கொள்ளையடித்து கொழுப்பவன் எல்லாம் சமூகத்தில் பெரிய மனிதர்கள், போற்றத்தக்கவர்கள். அண்மையிலே நானும் என் தம்பி துரைமுருகனும் பேசிக் கொண்டிருந்தோம். அதற்கு சான்று புஷ்பா என்கிற ஒரு திரைப்படம். அது போன்ற திரைப்படங்கள் தான் இன்று ஏகப்பட்ட படங்கள் உருவாகி வெற்றிகரமாக ஓடுகிறது. மக்களின் மனநிலையை மாறிக்கொண்டிருக்கிறது. சந்தன மரக்கட்டையை வெட்டி விற்பது, கடத்துவது என்பது சட்டப்படி குற்றம். ஆனால் தொடர்ச்சியாக அந்த குற்ற செயலை செய்கிறவன் கதையிலே கதாநாயகன், ஹீரோ. அதை தடுக்க போராடுகிற காவல்துறை அதிகாரி வில்லன், கெட்டவன். கடைசியாக அவனால் முடியாமல் தோற்று போய் அந்த காவல்துறை அதிகாரி தற்கொலை செய்து கொண்டு செத்து போகிறான். இந்த களவாணி கதாநாயகன் வென்று விடுகிறான். சமூகம் எப்படி கட்டமைக்கப்படுகிறது என்பதை அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் நாங்கள் பேசுவது ஏதோ இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தென்காசியிலே ஒரு ஓரத்திலே இத திருக்கோயில், ஏதோ ஒரு கோயில், ஒரு என்ன ஊர் என்று கூட தெரியவில்லை, செங்கோட்டையில் பேர் நன்றாகத்தான் இருக்கிறது. பேர்ல தான் தமிழனுக்கு கோட்டை இருக்கிறது, ஒன்றும் இல்லை. என் அன்பு மக்களே, என் அருமை சொந்தங்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, ஓட்டுக்காக பேசுகிற நாங்கள், ஓட்டுக்காக பேசுகிற எவரும் இதை பேச மாட்டார்கள். நாட்டுக்காக நிற்கிற பிள்ளைகள் தான் இதை பேசுவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.